துலாம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த 2026இல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள், மனதளவில் உங்களுக்கு என்னென்ன கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ ஸோ அதெல்லாம் உறுதியாக ரிலீஸ் ஆகும். உங்களுடைய குடும்பத்தில்னாலும் சரி அல்லது உங்களுடைய நிறுவனத்திலும் சரி, யாரெல்லாம் உங்களை அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆதிக்கம் உறுதியாக குறையும். அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியம். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா, அதுலேருந்து உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க, வெளியே வந்து நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை தனிமைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் உங்களிடம் சரணம். 80% துலாம் ராசி என்பர்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், தன்னுடன் இருப்பவர்கள் பாதிப்படையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லா விதமான தியாகம் செய்யக்கூடிய தியாக பண்பு கொண்டவர்கள் என்பது உங்களுடைய மனைவியை அல்லது உங்களுடைய கணவனை மதிக்காமல் வேற்று நபர்களுடன் ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ எக்ஸட்ரா எனிமோர் ஆப்ஷன் அப்படிங்கிற சூழ்நிலை போய் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த 2026 ஜனவரியிலேருந்து அதை டெலிட் பண்ணி, அதாவது மற்றவர்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு மகத்துவமான வருடம் சூழ்ச்சியிலேருந்து வெளியே வரும். அதுபோல் துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கான ஒரு சின்ன உணவுகள் ஏதோ உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நைட் 8 to 9 உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார வழிபாடு செய்வது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களும் பெரிய முன்னேற்றங்களும் துலாம் ராசியர்களுக்கு உறுதியாக உண்டு. உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026இல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026இல் 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து நான் ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ துலாம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த 2026இல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, அதாவது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே மனதளவில் உங்களுக்கு என்னென்ன கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ ஸோ அதெல்லாம் உறுதியாக ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி 5ஆம் இடமாக பார்க்க, தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. இந்த 5ஆம் பார்வை தான் ரொம்ப விசேஷமான பார்வைன்னு சொல்லுவோம். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. கோடி நன்மைலாம் வேண்டாம். மன பிரச்சனை இல்லாமல் இருப்பேனா, கவலை இல்லாமல் இருப்பேனா, ஃபஸ்ட்டு நான் எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேனா அப்படின்னு எதிர்பார்க்கிங்கள, அது உண்மையிலேயே கோடி நன்மையாகவும் கிடைக்கும். உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் உறுதியாக வெளியேறிடும். அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர், உங்களுக்கு மேலே உள்ள உங்களுடைய குடும்பத்தில்னாலும் சரி அல்லது உங்களுடைய நிறுவனத்திலும் சரி, யாரெல்லாம் உங்களை அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆதிக்கம் உறுதியாக குறையும். அவருடைய அழுத்தம் உங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணும், குறைக்கப்படும். அவர்களுடைய செயல்பாடில் நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உறுதியாக வரும். அதே போல் உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருக்குது. நீங்களும் நிறையா விஷயங்களை புரட்டி போட்டு எடுத்து பார்த்துட்டீங்க, நிறையா ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகி நின்றுது. அது ஏன் எதுக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறையா சூழ்ச்சிகளும் நடந்திருக்கு.
ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்னென்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை உறுதியாக குறைக்கப்படும். நம்ம உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. ஹார்ட் ஒர்க் அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க. ஆனால் இங்கே நேர்மைக்கும் உண்மைக்கும் சரியான மதிப்பு இல்லைங்கிறத காட்டுறாங்க, உங்களை லாக் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிலீஸ் ஆகி வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா, அதுலேருந்து உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க, வெளியே வந்து நிம்மதியாக இருக்க போகிறீங்க. உங்கள் மேலே வீண்படி சுமத்தி வம்பு வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அல்லது உங்கள் வீட்டில் உங்களை மட்டும் தனித்து ஒரு தனிமைப்படுத்தியிருக்காங்க, உறவுகள் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கும்போது உங்களை மட்டும் தனிமைப்படுத்துகிறாங்க, அல்லது உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே யாரெல்லாம் உங்களை தனிமைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க. இதில் சில துலாம் ராசி என்பர்கள் 80% துலாம் ராசி என்பர்கள், நான் ஏற்கனவே பல வீடியோவில் ஒரு சொல்லியிருப்பேன், 80% துலாம் ராசி என்பர்கள் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், தன்னுடன் இருப்பவர்கள் பாதிப்படையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லா விதமான தியாகம் செய்யக்கூடிய தியாக பண்பு கொண்டவர்கள் என்பது உண்மை. இதில் இன்னும் ஒரு 20% மட்டும் தனித்து எடுத்துக்கணும். இந்த 20% துலாம் ராசி என்பவர்கள் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை அந்த ராசியில் வலிமையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன, அது ராகுவோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கனால உங்களுடைய உறவுகளை மதிக்காமல், உங்களுடைய மனைவியை அல்லது உங்களுடைய கணவனை மதிக்காமல் வேற்று நபர்களுடன் ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ எக்ஸட்ரா எனிமோர் ஆப்ஷன் அப்படிங்கிற சூழ்நிலை போய் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த 2026 ஜனவரியிலேருந்து அதை டெலிட் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து உங்களுடைய நட்பெயரை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலையை முடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த உறவு உங்களை வந்து டச் பண்ணிடும். அப்போ அதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறது தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய மனம் மாறிவிட்டால் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இது வந்து துலாம் ராசியில் 20% உள்ள நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும். தவறுகள் செய்பவர்கள் திருத்திக் கொள்ளுங்கள். தவறுகளில் மாட்டிக்கொண்டவர்கள், அதாவது மற்றவர்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு மகத்துவமான வருடம், சூழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதில் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். உங்கள் மேலே வீண் பழி போட்டிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அதேபோல் துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் கையில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம், ஒரு செயின், கழுத்தில் நெக்லஸ்ஸு அல்லது ஒரு உருட்டு செயின், தங்க செயின், ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தால் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் போடுறதுக்கு நிறைய ஆசை இருக்குது, அது போல் அடகு கடையில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த தங்க நகை கடை வாங்கியிருந்தீங்கன்னா அது உறுதியாக அடைச்சி திருப்பி என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நகை உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அல்லது புதியதாக தங்க நகை வாங்கன்னு ஆசைப்படுற துலாம் ராசி பெண்கள் உறுதியாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கிரகங்கள் ரீதியாக உண்டு. கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கிற துலாம் ராசி என்பர்கள் கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. ஹெல்த்தில் உள்ள பிரச்சனை சரியாயிரும், கவலைப்பட தேவை இல்லை. அதாவது துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னா என்ன பிரச்சனை பண்ணுவாரான்னா, எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் 11 அமரலாம். ஆனால் என்னென்னா உங்களை விட வயது மூத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்ககிட்ட வந்து பணிவாக பேசுங்க. அவங்ககிட்ட முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை ஆசீர்வாதம் வாங்குங்க. ஸோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க 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 அவங்களுடைய பாதத்தை தொட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகிவிடும், உங்களுடைய லைஃப்பும் சூப்பராக இருக்கும். அப்படி பாட்டி தாத்தா இல்லைங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்துக்கு போங்க. முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கான ஒரு சின்ன உணவுகள்,
ஏதோ உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2026 நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மாணவர்கள் படிப்பு விஷயங்களை கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை யாராவது தூண்டி விட்றாங்க, இந்த சொத்தை வாங்கிடு, உங்கள் அப்பா சொத்தை வாங்கிடு, அம்மா சொத்தை வாங்கிடுன்னு சொல்லி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை தூண்டி விட்றாங்கன்னா, தயவுசெய்து இந்த 2026 எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். 26க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மேபி பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் காலங்களை தள்ளி போடுங்க, ரொம்ப சூப்பராகும். இல்லைனா அதனால் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து போங்கன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நைட் 8 to 9 உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார வழிபாடு செய்வது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களும் பெரிய முன்னேற்றங்களும் துலாம் ராசி நேயர்களுக்கு உறுதியாக உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அப்படின்னாலே மிகப்பெரிய மகத்துவமான ராசின்னு சொல்லலாம். எல்லா விதமான கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு, எல்லா விதமான போராட்டங்களையும் சுமந்துக்கிட்டு, பல பேருக்கு நன்மைகளை செய்யணுங்கிற மனசில் ஒரு எண்ணத்தோடு வாழ்கின்ற நபர்கள்னால் நீங்கள் தான். நிறைய பிரச்சனை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதாவது நம்ம வீடியோ போடும்போதே சொல்லுவேன், ஏற்கனவே பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், காலபுருஷன் ராசிக்கு கால சக்கரத்துக்கு 8ஆம் இடமாக பிறந்தது எங்களுடைய தவறா? எல்லா விதமான பிரச்சனையும் எங்களை மட்டும் நாடி வருதே, நாங்கள் சூசானு தானே வீட்டில் இருக்கோம், எங்களை கதவை தட்டி கூட்டு போய் பிரச்சனை மாட்டி விட்றாங்களே, நாங்கள் எங்களுடைய வேலையை மட்டும்தானே கவனம் செலுத்துகிறோம், எங்கள் வேலையில் எங்களை சீண்டி பார்த்து எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இருந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் அங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போராட்டங்கள் விலகக்கூடிய, போராட்டமே இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்று பார்த்தால் இந்த 2026 இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக எப்படி மகர ராசிக்கு 7 சொல்லி ஒன்று வச்சோமோ, அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு 6 ஒன்று வைக்கலாம். எப்போயுமே ஒரு 6 வருட காலமாக 6 வருட காலமாக லைஃப்பில் போராட்டம் மட்டும்தான் இருக்குது. ஏதோ அத்திப்புத்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருடம் எடுத்துகிட்டால் ஒரு 3 மாதம் அப்படியே லைட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, படக்குன்னு ஒரு அமைக்கிறாங்க. ஓ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை கிரகங்கள் லாக் பண்ணுது. அது இந்த சூழ்ச்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த 2026 ஃபஸ்ட்டு உங்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை உண்டு. இதில் இன்னொரு பெரிய பெஸ்ட்டு என்னென்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமருவார். அந்த அமர்வு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது. அப்போ கடகராசிக்குள்ளே வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். உங்களுக்கு இயற்கை சுப கிரகமான குருவுடைய பார்வையின் மூலமாக அதிகமான தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கையே எனக்கு இல்லை, நான் ஏன் வாழ்கிறேனே தெரியல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கின்ற விருச்சிகராசி அன்பர்கள் உறுதியாக வருத்தங்களை நீக்கி மன தைரியத்துடன் வாழக்கூடிய ஒரு சிறப்பான வருடம். தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தொழிலுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம விருச்சிகராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எத்தனாம் இடத்துக்கு வராரு? அமரும்போது, அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஆனால் பொதுவாகவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி. ஓகேவா? ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா,
நீங்கள் உழைக்கிற உழைப்பு, உங்களுடைய அத்தனை விதமான முயற்சி, அத்தனை விதமான செயல்பாடு எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக சுரண்டப்படுது. அது எப்படி சுரண்டுறாங்கன்னே தெரியாது. இந்த ஸ்கேம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப். இப்போ ஸ்கேம் கிடையாது, ஸ்கேம் வந்து பல வருடமாச்சு உங்கள் லைஃப்பில். எப்படி சுரண்டுறாங்கன்னு தெரியாது. உங்கள் உழைப்பை சுரண்டிடுவாங்க, உங்களுடைய ரகசியங்களை சுரண்டிடுவாங்க. நீங்கள் பல பேருடைய பிரச்சனையை தீர்வு காண்றதுனால உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த லைஃப் உங்களுக்கான வருடம். இந்த 2026 உங்களுக்கான ஒரு அற்புதமான வருடம். இந்த வருடத்தை நீங்கள் உறுதியாக பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கடன் வாங்கவே கூடாது. ஏன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு, செவ்வாய். அப்போ உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களை ஓவராக டாமினேட் பண்ணும்போது உங்களை அறியாமல் நீங்கள் உணர்ச்சிசப்படுறீங்க, மன ரீதியாக உணர்ச்சிசப்படுறீங்க, பட்டுன்னு கோவப்படுறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆவீங்க. ஸோ கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இராணுவம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், சீருடை அணிந்து வேலை பார்க்கின்ற அத்தனை விதமான விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் இது சிறப்பான வருடம். உங்களுடைய மதிப்பு கூடும், உங்களுடைய மரியாதை இருக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போது. இவ்வளவு நாட்களாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு உறவுகளுக்காக வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய உறவுடைய உண்மையான அன்பு இனிமேல் தான் கிடைக்க போகுது. உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அனைவருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு உறுதியாக ஜூன் மாதத்துக்கு மேலே உதவியாக இருப்பாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களை வந்து பார்த்திங்கன்னா, அனுசு நட்சத்திரக்காரங்க இப்போ நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க, நிறைய போராட்டங்களை சந்திக்கிங்க. மனசு விட்டு வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். உறவுகளால், எதிரிகளால் தூக்கம் இல்லாமல் ரொம்ப போராடுறீங்க. வேலையை விட்டுலாம் வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலங்கள் நிறைய நடந்துருச்சு. நிறைய சொன்னால் அனுஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த ஒரு 3-4 மாத காலமாக அவ்வளோ தூரம் அழுத்தம் இருக்குது. ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, சரியான ஒரு வழிபாதை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. கலைத்துறையில் உள்ள நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறீங்க. உங்களுடைய திறமை வீண் போகாது, உங்களுடைய முழு முயற்சியும் வெற்றி அடைய போகுது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க விவரம் இல்லாதவங்க, அவங்க சந்திரன் நீசம் பெற்றவங்க, அப்போ அவங்க மனசு சஞ்சலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே கிடையாதுங்க. நீங்கள் தான் எல்லா விவரங்களும் மற்றவருடைய செயல்பாடுகளை மாற்றியமைக்கக்கூடிய அத்தனை விதமான தகுதியும் உங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கவனம் செலுத்தாதனால இந்த பேரை வாங்கிக்கிறீங்க. இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃபுக்கு மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. உங்களோட லைஃபோட அங்கீகாரம் இந்த வருடம்தான். உங்களை யாரெல்லாம் சீண்டுனாங்களோ, ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிராகரித்தாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்டி அவங்களே வந்து உங்கள்கிட்ட நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு அற்புதமான பார்வை, அதாவது குரு பகவானுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக உங்கள் லைஃப் ரொம்ப சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் உண்டு. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்கள். அப்படி தவிர்த்து நீங்கள் கரெக்டாக செயல்படும் போது லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கும், காவல் தெய்வங்கள் வழிபாடு கவலைகளை நீக்கும். சங்கடமும் கவலையும் நீக்க சாஸ்தாவையும் காவல் தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் கொடுக்க போது உங்களுடைய முயற்சியில் அத்தனை விதமான வெற்றி கிடைக்கப் போகுது என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன?
ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் போன்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு, செவ்வாயோட ஆதிக்கம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற ஒரு எல்லா விதமான விஷயங்களிலும் பல தடைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களில் பல தடைகள் இருக்குது. வாழ்க்கையில் வேலை சார்ந்த விஷயங்கள் நிறையா போராடுறீங்க. ஆனால் அந்த வேலையை கற்றுக் கொடுத்து பல பேரை உயர்த்தி விட்டது நீங்கள் தான். தனக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படையாக கூட இருக்கவங்க சொல்லிக் கொடுக்குற முதல் நீங்கள் தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் தவறான்னு இப்போ யோசிச்சுக்கிருக்கீங்க. ஏன்னா கற்றுக்கிட்ட கன்றுக்குட்டி, இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, உங்களே என்ன பண்ணுது, உதச்சி தள்ளிட்டு முன்னாடி போகணுன்னு ஆசைப்படுது. இப்படி தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்துக்கிருக்கு. வேலையை இழந்துட்டு வேலை எப்படா கிடைக்கும்னு காத்திருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை இந்த கிரக அமைப்பில் கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் வேலையில் இடம் மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? வேலையில் இடம் மாற்றம் வேணும்னு உறுதியாக ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலையில் இடமாற்றம் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். அப்படி ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க, வேலையில் இடமாற்றமே எனக்கு தேடி வருதுங்கன்னா கட்டாயமாக ஏற்றுக்கோங்க, யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. அதே போல் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, திருமணம் முடிக்காமல் திருமணம் எப்படா முடிக்கும்னு காத்திருக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதியே 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக ராசியை பார்க்குறனால திருமணம் உறுதியாக முடியும். இது ஃபஸ்ட் மேரேஜ் காத்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் முடித்து நிறைய பிரச்சனையை சந்தித்து சட்டப்படி விவாகரத்து வாங்கியாச்சு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சாச்சு. ஸோ இப்போ 2வது திருமணத்துக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் நடப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்களை புரிஞ்சுக்கிறாத இந்த 2 பேருமே சகோதர சகோதரிகள் உறுதியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க. தனுசு வில் அம்புன்னு சொல்லுவோம். நீங்கள் குறி வச்சு ஒரு விஷயத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக குறி வச்சு செஞ்சால் வெற்றி உண்டு. ஆனால் நீங்கள் குறி வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, உங்களை போட்டு அமுக்கிற எடுத்துகிறாங்க. இதை பக்காவாக பிளான் போட்டு இதை ப்ராப்பராக செஞ்சுருவோம், இப்படி இந்த வேலையை முடித்தா நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வரும், நல்ல ஒரு மாற்றம் வரும், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பிளான் எப்படி தான் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அல்லது உங்களுடைய தேவையில்லாத நபர்களுக்கு போகும் தெரியாது, போய் அவங்க அதை செஞ்சு வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ இதிலலாம் இந்த நிலைமையிலலாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் உறுதியாக வெளியே போகுது. அம்மா மேலே அளவு கடந்த அன்பு வச்சவங்க நீங்கள் தான். அம்மா மேலே அளவு கடந்த அன்பு வச்சது நீங்கள் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி பொதுவாகவே உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா, நான் அம்மா பிள்ளை தான், நான் அம்மா மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இதில் பல அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்திருக்கும். கல்யாணம் முடிச்ச பிறகு எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கலாம், அம்மா வீட்டை தேடி ஒயாமல் போயிடுறாங்கன்னு. ஸோ இதற்கான காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா குரு. அப்போ அம்மா மேலே ஒரு அளவு கடந்த அன்பு இருப்பதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே அங்கே பிரதிபலிக்கும் என்பதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வரும், அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். அம்மாவை நீங்கள் உண்மையிலேயே பார்க்க முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவீங்க, அம்மா மேலே அதிக அக்கறை காட்டுவீங்க. அம்மாவுக்கு காட்டுற அக்கறையினால் அம்மா மகிழ்ச்சி அடைவாங்க, உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது இந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு விஷயமாக எடுத்துக்கலாம். அதுபோல் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை வெளியேறப்போகுது. அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாகிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்தை மட்டும்தான் இப்போ ரொம்ப சந்திச்சிருக்கீங்க.
நிறைய போராட்டத்தை சந்திக்கிறீங்க. மனசு விட்டு உங்களுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதா ஒரு ரூம் ஒப்படைச்சி இந்த ரூமில் உட்காந்து உன் மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிட்டு வாப்பா, இந்த கண்ணாடி முன்னாடி பேசுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேச ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. கண்ணாடி சிதறி வெடிச்சிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கும் மன அழுத்தம் உண்டு. ஆனால் நீங்கள் வெளிக்காட்டவே மாட்டீங்க. வெளிக்காட்டாமல் என்ன பண்ணுறீங்க, நேச்சுரலாகவே எல்லா கூடயும் சகஜமாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய மனக்கவலைகள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னம்மா, நீ ராணி போல் வாழ்கிற, நீ ராஜா மாதிரி வாழ்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, தன்னுடைய கவலைகளை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே ஒரு கம்பீரமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறக்கான நீங்கள் என்ன பண்ணீங்க, பெற்ற குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, கட்டின கணவனுக்கு கட்டின மனைவிக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லா பாரத்தையும் நீங்கள் சுமக்கிறீங்க. ஆனால் உங்களை தூக்கி ஒரு நல்ல ஒரு நிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை பல பேர் பயன்படுத்துறதே கிடையாது. சுயநலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதிலேருந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்க போது. குடும்பம் ஒற்றுமையாகும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, கடகராசிக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டா ஏதாவது நிறைய பிரச்சனை வருமானா, ஒரே விஷயந்தான், அவர் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் அவரை போய் உட்கார்ற இடம் என்னது, உச்சம் அடையக்கூடிய இடம். அவருடைய பிடிச்ச இடத்துக்கு தான் அவர் போகிறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இன்னொரு விஷயம், நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புடன் உங்களுடைய வாழ்க்கையை போகும். ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்குள்ளே போகுது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குள்ளே போகுது. அப்போ உங்களுடைய ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கீங்களே, அந்த பாதுகாப்பான வாழ்க்கை உறுதியாக உண்டு. சுகஸ்தானம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமணமே முடிக்கலை, திருமணத்துக்காக காத்திருப்பீங்க, திருமணம் முடியும். மாணவ மாணவியர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, அது படிப்புனாலும் சரி, விளையாட்டுனாலும் சரி, எதில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவீர்கள். உயர்ந்த நிலைக்கு போவீங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நிம்மதியான தூக்கம் இருக்குது, வெளிநாடு பயணம் இருக்குது, அதே போல் சுகஸ்தானம் நல்லா இருக்குது. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான தன்மைகள் உறுதியாக உண்டு. இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த 2026 என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அம்மா அதாவது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா தயவு செய்து விட்டு கொடுத்து போயிருக்கு. அப்பா வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன ஏதாவது விவாதங்கள் வருதுன்னா இந்த வருஷம் விவாதங்களை தொடர வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிருங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு நகர்ந்து செல்லுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அப்போ அந்த பொருளாதாரத்தை யாருக்காவது தானம் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. தனுசு ராசிக்கு ஏற்கனவே ஒரு இயற்கை குணம் இருக்குது. தாங்கிட்ட இருக்க காசை எடுத்து கொடுக்குறது ஒரு பக்கம், யார்ட்டையா கடன் வாங்கியாச்சும் யாருக்காக ஹெல்ப் பண்ணுறது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதி நாளன்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். வினைகள் அனைத்தையும் தீர்த்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை விநாயகர் பார்த்துக்கொள்வார். கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து நிம்மதியாக இருக்கலாம். மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துல அமர்வார். அந்த அற்புதமான வருடம் இந்த 2026 குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்களையும் அதிகமான பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு கடின உழைப்பின் மூலமாக முன்னேற துடிக்கும் நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகத்துவமான ஒரு வருடம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது. உண்மையாகவே உயிருக்குயிராகவே நேர்மையாகவே உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் பிரச்சனை மட்டும் தேடி வந்துக்கிட்டே இருக்குது.
அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உறுதியாக கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம். கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யோகம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பல விஷயங்களை உங்களுக்கு சில லாக் பண்ணுறாரு. பல விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை லாக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த லாக்கை உடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு யார்ட்டுக்குன்னா குருவிட்ட மட்டும்தான் இருக்குது. குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்குற அந்த அற்புதமான காலம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை மனசை சுமந்துக்கிறீங்களோ, பாரமாக வச்சுருக்கீங்களோ, அத்தனை பாரங்களும் குறைக்கப்படும், உங்களை விட்டு தூக்கப்படும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மனசு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட லைஃப் மாறும். பொதுவாகவே மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே சிறு வயதிலிருந்து உழைப்பு தான். 10 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து நான் இன்னும் உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன். என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தைக்கு, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்தை மிக உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நானே உழைச்சி நானே முன்னேறினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. நிறைய சிரமங்களை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய போராட்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. கடந்த 7.5 வருடங்களில் நீங்கள் பட்ட ஒரு என்ன சொன்னால் பாடம், மிகப்பெரிய பாடம். துரோகிகள் கூட இருக்கவங்களே பாதி பேர் துரோகிகள் தான். உங்களை சும்மா இருக்காமல் ஏதாவது உசுப்பேற்றி விட்டுருவாங்க. மகர ராசி இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் எளிதாக நம்பிடுறீங்க. நான் பாவம் கஷ்டப்படுறாங்க, பாவம் இவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் நம்மளால் ஏதாவது முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இறங்கி நம்பி போய் உதவி செய்கிறீங்க. ஆனால் அவங்க ஒரு பொய் தான் சொல்கிறாங்க, உங்களை சூழ்ச்சியினால் வீழ்த்த போகிறாங்கிறது தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. சரி, மாட்டி அவங்களுடைய சுயநலம் தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுறீங்க, சரி இருந்தாலும் அவங்க கருமா அவங்க அனுப்பிக்கிட்டும் போட்டும், நம்மளுடைய சூழ்நிலை நம்ம விதி அப்படின்னு நீங்களே உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க. ஸோ இதிலேருந்துலாம் ரிலீஸ் ஆகி மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேலும் மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் எந்த இடத்தில் தேவையில்லாமல் அவமானப்பட்டீங்களோ, அதாவது தப்பு பண்ணிட்டு பிரச்சனையை மாற்றுறது ஒரு வகை, தப்பே பண்ணாமல் பிரச்சனையை மட்டும் சந்திக்கிறது மகர ராசி. அப்போ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். யார் உங்களை வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுபோல் மகர ராசியில் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கவங்க உறுதியாக திருமணம் முடிப்பீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருப்பவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜும், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அப்பாவளி உறவுகள் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அதுபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அப்பாவளி பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபடணும்னு ஆசை அதிகமாக இருக்குங்க. அரசியல் போய் கலந்துக்கிட்டு இந்த 2026 ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும், அடிமட்ட தொண்டனாகவே இருக்கேன், நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வருடம் உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவுகள் உறுதியாக உண்டு, கவலையே பட வேண்டாம். நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் உடைச்சி தகர்த்து எரிந்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் பட்ட ஒரு கவலைகளுக்கு, நீங்கள் ஏமாந்த ஒரு ஏமாற்றத்துக்கு சரியான தீர்வு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த தீர்வு இந்த 2026 உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முடிவெடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், எதில் பிளான் பண்ணுவதாக இருந்தாலும் சரி பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஆனால் அது யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, இந்த முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டுன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா
தயவுசெய்து யார்ட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. உங்களுடைய உள் மனதை சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. நீங்கள் எப்போயாவது யார்ட்டையாவது ஆலோசனை கேட்ட பிறகு தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. அதேபோல் மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய தொழில். யாரையும் நம்பி தொழில் பண்ணுவது, யாரையும் நம்பி வேலையை ஒப்படைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு ஆகாது. பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா ஜூன் மாதம் வரையும் பிரச்சனை கிடையாது. ஜூன் மாதத்துக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில ராகு 2ஆம் இடத்துல இருக்கனால எங்கேயாவது லாக் பண்ணி விட்டு போயிடுவார். ஸோ இந்த வருடத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் பௌர்ணமி நாளன்று அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நகர்த்துவதற்கு படுற பாடு உங்களுக்கு தான் தெரியும். ஈஸியாக சொல்லிடுவாங்க, உனக்கென்ன உனக்கென்ன உனக்கென்னு. நம்ம அஜித் சார் பாடின மாதிரி தான், உனக்கென்னப்பா நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கென்னம்மா நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஒரு வீட்டில் கும்பராசி இருந்துச்சுன்னா அனைவருடைய கர்மாவையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ கோயில் கலசம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா டோட்டலாக உள்ள பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வச்சுக்கிறோம். அனைவருடைய லைஃப்பில் வெற்றி கிடைக்கணுங்கிறக்காண்டி கோவில் கலசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி தான் கும்பராசி என்பர்கள் பல பேருடைய கஷ்டங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க வாங்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் உள்ள எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு யாருமே கொடுக்க மாட்டாங்க, யாருமே உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. இதுதான் உங்கள் லைஃபா? ஏன் நம்ம லைஃப் இவ்வளோ போராட்டத்தை சந்திக்குது, நம்ம லைஃப்பில் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கமேன்னு தான் நீங்கள் மனசுக்குள்ள நொந்து வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த கவலை எல்லாமே கடந்து போக போகுது. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பொதுவாகவே கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு உள்ள மன அழுத்தம் குறையும். ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் ராகுவை குரு பகவான் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் டைரெக்டாக பார்க்குறனால உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதை யோசிக்கிங்களோ அதை கரெக்டாக செய்ய முடியும். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்கள் வாண்டடாக எங்கே போய் வாக்கு கொடுக்குறீங்களோ, யாருக்கு பணம் கொடுத்து உதவுறீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது. ஸோ ஜூன் மாதம் வரையும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பம் ஒற்றுமையாகாமல் கணவருடைய அன்பான பாசத்துக்காக இயங்குகிற கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, மனைவியோட உண்மையான அன்புக்காக இயங்குகிற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு இனிமேல் உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கும்ப லக்கணம் கும்ப ராசி அப்படின்னாலே காதல் திருமணம் பண்ணவர்கள் பாதி அன்பர்களுக்கு பிரச்சனையான வாழ்க்கை இருக்குது. நான் சொல்கிறது பாதி அன்பர்கள்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? மீதி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் காதலில் வலிமை இருந்தால் காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லைங்கன்னு சொல்லலாம். ஆனால் 70% அன்பர்களுக்கு காதல் முடிக்கும்போது, காதல் பண்ணும்போது அப்படியே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு வாழ்க்கை திருமணம் முடிச்சிருந்து திருப்பி போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்புக்காகவே ஏங்க வேண்டிய சூழ்நிலை, நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. எப்படா உண்மையான அன்பு கிடைக்கும், நம்ம பார்ட்னர் எப்போ நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உண்மையான அன்புக்காக, உண்மையான பாசத்துக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த பிரம்மஜ சக்திக்கு கேட்குது. உறுதியாக குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக தவறுகள் செய்பவர்கள், உங்களை மறந்தவர்கள் உங்களை தேடி உங்கள் மீது அன்பு காட்டுவதற்கான பாக்கியம் உண்டாகும். கவலையே பட வேண்டாம்.
குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே போல் கும்ப ராசியில் கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ இந்த வருடமாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருமா? அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் படுற பாடு பெரும்பாடு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு 4 பேர்கிட்ட பேச முடியல, எல்லாருமே கேட்குறது அதுதான், அதுலேயே நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய கோச்சார அடிப்படையில் சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் தனக்காக வாங்கின கடனை விட பிறருக்காக வாங்கி கொடுத்த கடனில் சிக்கி தவிக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீள போகிறீங்க, கவலைகளை மறக்க போகிறீங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கேதுவோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஓகேவா? அப்போ நீங்கள் உங்களுடைய புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. புதுசாக எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் பண்ணாதீங்க. இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதே போல் கும்பராசியில் பிறந்து வாழ்க்கையில் தங்க நகை சேர்க்கை ஏற்படுத்த வேண்டும், எப்படியாவது தங்க நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அரசாங்க வேலையில் இருப்பவங்களுக்கு அரசாங்க வேலையில் பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். மேலும் நீங்கள் செய்யாத தப்பு, நீங்கள் செய்யாத குற்றங்களுக்கு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை குற்றவாளியாக ஒரு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். உங்களுடைய அம்மாவளி சொத்து கிடைக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதே. இந்த 2ஆம் இடத்துல சனி பகவானை யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல கடக ராசிக்குள்ளே உச்சம் பெற்று அமர்வார். இப்போ 6ல் குரு அமர்ந்தனால 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கும். 6ஆம் இடம்ங்கிறது போராட்டத்துக்கு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். எந்த போட்டியில் கலந்துட்டாலும் 6ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஸோ அப்போ 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு 6ல் 12 வருடத்துக்கு பிறகு இப்போ அமர போகிறார். ஸோ அதில் உங்களுடைய பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை உண்டு. சனி பகவானுடைய ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு, கவலைப்பட வேண்டாம். அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க, அதில் மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சரி, இதில் கும்பராசி என்பர்கள் இந்த வருடத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, ஜூன் மாதம் வரையும் அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க, அடுத்தவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியங்களும் சொல்லாதீங்க. பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரகசியத்தின் பொக்கிஷமாக வாழ்க்கையை நகர்த்தினா வெற்றி உண்டு. வெளிப்படையாக ரகசியம் சொல்லிவிட்டு அந்த ரகசியம் ஒரு ரகசியம்னா என்னது, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள். ஓகேவா? அப்போ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. அதனால் முடிஞ்சளவு வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஓகேவா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ வேறு பெரிய பாதிப்பு கிடையாது. அதுவும் ஜூன் மாதம் வரையும் தான் வார்த்தையில் கவனம். ஜூன் மாதத்துக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்கள் நன்மை செய்யாமிச்சு பயப்பட தேவையில்லை. ஓகேவா? உங்களுடைய கொடுத்த பணம்லாம் திரும்ப வந்துடும், அதையும் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இதில் கவனமாக இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த 2026 அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு வந்து ராகுகால வேலையில் நீங்கள் பண்ணும்பொழுது லைஃப்பில் பிரகாசம் உண்டு, லைஃப்பே மகிழ்ச்சியாக இருக்கும், எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய பிடிச்ச வீடான கடகராசிக்குள்ளே போய்
உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் உங்கள் லைஃப்பில் கரடுமுரடான வருடங்கள். போன 2020லேருந்து 21லேருந்து மேக்ஸிமம் எடுத்துக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க. தொட்டதெல்லாம் வெற்றின்னு நினச்சி தொட்ட இடமெல்லாம் சாக்கடிச்சிச்சு. என்ன செய்ய, எப்படி செய்ய, யாரையுமே புரிஞ்சுக்கிற முடியலைங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. அதாவது ஒரு மீன் தொட்டிக்குள்ளே இருக்குது, கண்ணாடி தொட்டிக்குள்ளே இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, பார்த்து ரசிப்பாங்க. அப்படியே ரசனையாக பார்ப்போம், கேஷுவலாக நம்மளும் பார்ப்போம், நம்ம ரசிப்போம். அதே அந்த மீன் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருங்க, என் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருங்க என்ன சொல்லுது, மீன் சந்தோஷப்படுது. அதே மீனை தரையில் தூக்கி போட்டு கீழே போட்டால் என்ன செய்யும், துடித்து தன்னுடைய வாழ்வாதாரம் போது, தன்னுடைய வாழ்க்கை போதும் துடிக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில் சூழ்ச்சியால் நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதாவது தரை இறக்கப்பட்டோன்னு சொல்லுவோம்ல, நான் என்னை உயர்ந்த நிலைக்கு இருந்தேன், நான் அதை விட்டு கீழே வந்துட்டேன், எல்லோரும் என்னை மதித்தாங்க, இப்போ என்னை யாருமே கேர் கூட பண்ண மாட்டேங்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்தது, சூழ்ச்சியின் அடிப்படையில் நடந்தது என்பது உண்மை. பொதுவாகவே அனைவரையும் தாங்கி சுமக்கக்கூடிய அடிப்பாதம் என்று சொல்லுவோம், அந்த பாதமாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. எல்லாரும் எல்லா கஷ்டங்களையும் நான் தூக்கி சுமக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு நிறைய ஏமாற்றமும் நிறைய பிரச்சனையும் தான் இருந்திருக்கு. சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கணவன் மனைவி உறவுனா என்னன்னு கேட்குற அளவுக்கு வச்சிட்டார். நண்பர்கள்லாம் உண்மையான நண்பர்கள் யார், போலியான நண்பர்கள் யாரும் ப்ரூஃப் பண்ணிட்டார். உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுடைய சூழ்ச்சியெல்லாம் வெளிப்படையாக கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் நம்மளுடைய மீன ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய நிம்மதியான தூக்கம், நிம்மதியான பயணங்கள், நிம்மதியான செயல்பாடு இந்த 2026 ஜனவரி முதல் ஆரம்பம். உங்கள் லைஃப்பில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. நிறையா பேருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு 12ல் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கார். உங்களுடைய ராசியின் அதிபதி ஜூன் மாதம் வரையும் பார்க்கார். ஸோ அப்போ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள, ஊர் விட்டு ஊர் போய் வெளியூரில் வேலை பார்க்குறது, பதவி உயர்வுடன் செல்லக்கூடிய வாய்ப்புகள், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே உண்மையான அன்பு காட்டுற அத்தனை பேருமே ரியாலிட்டியாக வருவாங்க. உங்களை தனிமைப்படுத்தின அத்தனை பேருமே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். உங்கள் மேலே குறை சொல்லிகிட்டே இருந்த உங்களுடைய பார்ட்னர் இனிமேல் குறை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசை நிறைவேற போகுது, கவலையே பட வேண்டாம். கட்டாயமாக நம்முடைய மீனராசி என்பர்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு பெஸ்ட்டான திருமணமும், 2வது திருமணம் காத்திருப்பவர்களுக்கு இனிமையான திருமணமும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டேரெக்டாக 2வது திருமணம் முடிச்சிடலாமான்னு கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடித்து திருமண வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல தோல்விகள், பல ஏமாற்றங்களை சந்தித்த அவங்களுக்கு தான், மீனராசிக்காரங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஸோ அப்படி வலி வேதனையோடு உள்ள உங்களுக்கு இனிமையான காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் அமைவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு. அதேபோல் அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு,
அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பாவுடைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குது. மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணம்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல முயற்சிகள் இருக்கீங்க, ஆனால் முயற்சியில் பல தடைகள் வருது. ஸோ அந்த தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வை மூலமாக ஜூன் மாதத்துக்கு மேலே பார்க்கறதுனால உங்களுடைய தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். உங்களுடைய இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பட்ட போராட்டம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம் அனைத்தும் விலக போகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் அவ்வளோ போராட்டத்தை சந்திக்கிங்க. 5 மாதம் குறைஞ்சது, நிறைய போராட்டங்கள். நீங்கள் ரியாலிட்டியாகவே உண்மையாக இருந்தாலும் உண்மை இல்லைன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2026 நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? ஏன்னா நீங்கள் குருவுடைய வீடு, பல பேருக்கு அறிவுரை கூறுற நீங்கள் உங்களுடைய லைஃபோட அர்த்தத்தை அசால்ட்டாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த 2026 உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரையும் மேக்ஸிமம் நீங்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிற வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு மேலே வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது கவனமாக போங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ தாய் மாமா உறவுகிட்ட தேவையில்லாத விவாதம் வேண்டாம். ஓகேவா? அதே போல் புதுசாக கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த 2026 தட்சிணாமூர்த்தி வழிபாடை நீங்கள் பின்பற்றும் பொழுது சகலமும் வெற்றி அடையும். உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான வருடம், பொன்னான வருடம், மீனராசிக்கு சிறப்பான வருடம் என்று நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு, ஃபீட்பேக் வாங்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது? ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அதேபோல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.